தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் முன்னிலையான தேசப்பந்து தினகோன். திடீரென கண்டிக்கு சென்ற ஜனாதிபதி மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வாக்காளர் அட்டைகளுடன் சிக்கிய வேட்பாளர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கொக்கட்டிச்சோலை பகுதி வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து. மகியங்கணியில் பாரிய விபத்து, பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 27 பேர் படுகாயம். இலங்கைக்கான வாகன இறக்குமதியை ஏற்பட்டுள்ள சிக்கல். கண்டி வழிபாட்டிற்கு சென்ற 4 மரணம், 420 பேர் மருத்துவமனையில். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் ஒரே நாளில் 342 பேர் கைது. தொடர்புட விரிவான செய்திகள். பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தினகோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். பிரதான நீதவான் அருணா இந்திரஜித் புத்ததாச அண்மையில் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய தேசப்பந்து தினகோன் உள்ளிட்ட 2 மன்றில் முன்னிலையாகியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசப்பந்து தினகோன் கடந்த 10ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். அன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நீதிமன்ற வளாகத்துக்குள் காரை ஓட்டிச் சென்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்துள்ளது. அதற்கமையவே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவர் உள்ளிட்ட 2 பேருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்திருந்தது. ஸ்ரீ தலதா வழிபாட்டில் பங்கேற்பதற்காக வரிசையில் காத்திருக்கும் மக்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அந்த பகுதிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டார். ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் ஏற்கனவே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அங்குள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு இவ்வாறு சில இடங்களுக்கு சென்றுள்ளார். இதேவேளை வரிசையில் காத்திருந்த மக்களுக்கு நேற்றிரவு உணவு தானமும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று 8வது நாளாகவும் இடம்பெறுகின்றது. அதற்கமைய குறித்த நிகழ்வானது இன்று முற்பகல் 11 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. கண்டிக்கு ஏற்கனவே சுமார் 4 லட்சம் யாத்ரீகர்கள் வருகை தந்துள்ளதால் இன்று கண்டிக்கு வர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வைத்திருந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட புத்தளம் பிரதேச சபை வேட்பாளரை 2 சரீரப்பிணையில் விடுவிக்க புத்தளம் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 85 அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகளை வைத்திருந்ததற்காக குறித்த வேட்பாளர் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ரத்மல் ஜாய பிரதேசத்துக்கு கடிதங்களை விநியோகிக்கும் தபால் ஊழியர் குறித்த அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு விநியோகிக்குமாறு தன்னிடம் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமத்தில் உள்ள குழு ஒன்று மரண வீடொன்றுக்கு சென்றுள்ளதன் காரணமாக அவர்களது வாக்காளர் அட்டைகளை வழங்க முடியாததால் அவற்றை தன்னிடம் வழங்கியதாக அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இதற்கு முன்னரும் தபால் ஊழியர் தன்னிடம் வழங்கும் கடிதங்களை தான் கிராம மக்களுக்கு வழங்கி வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக கோடிக்கணக்கான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொக்கட்டிச்சோலை நகரில் உள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றிலேயே இவ்வாறு இந்த தீ விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வீட்டுடன் இணைந்த வர்த்தக நிலைய தொகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதி மக்கள் இணைந்து வீட்டில் இருந்தவர்களை காப்பாற்றிய போதிலும் பெருமளவான பொருட்கள் தீயில் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்காக மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவும் கொக்கட்டிச்சோலை இராணுவ முகாம் இராணுவத்தினரும் போலீசாரும் உதவிய நிலையில் தீ கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்போது கோடிக்கணக்கான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்பதுடன் இது தொடர்பான விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
மகேந்திரா பிரதேசத்தில் இன்று காலை நடைபெற்ற பாரிய விபத்தொன்றில் காயமடைந்த 27 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகேந்திரா நகரின் போலீஸ் பயிற்சி கல்லூரி சந்தி அருகே இன்று காலை குறித்த பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பிரேக் பொறிமுறை சரியாக செயற்படாத காரணத்தினால் பாதையோரமாக இருந்த மண் தொட்டு ஒன்றில் மோதியே பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக சுமார் 27 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மகேந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 10 பேர் பாடசாலை மாணவர்கள் என்றும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த வரிகளால் வாகன இறக்குமதியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய வரி கொள்கை காரணமாக ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தின் விலை சுமார் 20% அதிகரிக்கும் என்று சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரோட்ரிகோ தெரிவித்தார். ஜப்பானின் நாணயமான ஜென்னின் பெறுமதி 1.95 காணப்பட்ட நிலையில் அது தற்போது 2.15 வரை அதிகரித்துள்ளது. ஜென் பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வாகன விலையில் 20% அதிகரிப்பிற்கு காரணமாக இருக்கும். இதனால் இந்த வாரம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளில் பாதிப்பு ஏற்படும். டாலர், பவுண்ட் போன்ற முக்கிய நாணயங்களின் பெறுமதியின் அதிகரிப்பு இலங்கையின் வாகன இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது. அத்துடன் தற்போது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் அனுமதியில் தாமதங்கள் மற்றும் பிழைகள் இருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்று புகழ்பெற்ற கண்டி ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்கு சென்ற நால்வர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3 பேர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொரு பெண்மணி முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் புளியாப்பட்டிய, பண்டாரகம, கலிகமுவ மற்றும் குருநாகல் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அம்பட்டிய பகுதியில் வரிசையில் நின்றிருந்த பெண்ணொருவரும் ஆடொருவரும் கடுகஸ்தோட்டை நகருக்கு அருகில் வரிசையில் நின்றிருந்த பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த அனைவரும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர். இதற்கிடையில் கண்டி போதனா வைத்தியசாலையில் கடந்த சில தினங்களில் சுகவீனமுற்ற 420 யாத்ரீகர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. கண்டியில் ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித பல்சின்னத்தை வழிபடுவதற்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித பல்சின்னத்தை காண சென்ற பௌத்த பக்தர்கள் குழு உள்ளூர் முஸ்லிம் மசூதிக்குள் ஓய்வெடுக்கும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 342 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 101 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 135 பேரும், கஜா போதைப் பொருளுடன் 106 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 135 கிராம் 263 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 216 கிராம் 782 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 115 கிலோ 344 கிராம் கஞ்சா போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.